அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 17 அதிகாரம் 5 ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். அதே போல நீதிமொழிகள் 14:31 தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று சொல்லி முந்தைய நாளிலே நாம் தியானித்த அந்த ஏழைகளின் உரிமை என்கிற தலைப்பிலே 2வது பகுதியாக நாம் தியானிக்கலாம். உபாகமம் 15 அதிகாரம் 9 விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு, அப்படி செய்வாயாகில் அது உனக்கு பாவமாயிருக்கும். அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் இருந்த ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து வந்து அவர்களுக்கு கானான் என்கிற ஒரு அருமையான தேசத்தை கொடுத்து அந்த தேசத்தின் செழிப்பிலே வாழ வைத்த பொழுது அநேக கட்டளைகளை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே சகோதரனுக்கு உதவி செய்யும்படியாய் அழைக்கிறாரே. ஆகவே சகோதரர்கள் சோம்பேறிகளாய் இருந்துவிடக்கூடாது. அதிலும் ஆண்டவர் அத்தனை கவனமாக இருக்கிறார். லேவியராகவும் 25 அதிகாரம் 35 உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போவானாகில் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலவும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது, அதாவது பொழுது ஆகாரத்தை கொடுத்தால் அதை லாபத்திற்கு விற்கிற நிலைமை, அப்படி வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும், அதாவது லாபத்திற்கும் ப்ராஃபிட்டுக்கும் கொடாயாக என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் தரித்திரப்பட்டு அவனால் வேலை செய்ய முடியாதபடி ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று சொன்னால் அவனுக்கு நீ உதவி செய்வாயாக என்று இங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு மிக தெளிவான ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். 7வது நாளிலே அவர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். அவர்களுடைய அடிமைகளுக்கும் அவர்களிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கும் 7ஆம் நாளிலே ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இருந்தது. 7ஆம் ஆண்டிலே அவர்களுடைய நிலங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளை இருந்தது. இவையெல்லாம் நீங்கள் என்னுடைய ஜனங்கள், இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நிலங்கள் என்னுடையவைகள், நீங்கள் என் பராமரிப்பிலே இருக்க வேண்டும், இந்த நிலங்கள் என் பராமரிப்பிலே இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக 7 ஆண்டுகளாக 50வது ஆண்டுகள் நிறைவு பெறும் பொழுது அவர்களுக்கு அது யுபிலி வருஷமாக ஆராதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். 6 நாட்கள் வேலை செய்யலாம், 7வது நாளிலே இவர்களும் ஓய்ந்திருக்க வேண்டும், தன்னை சார்ந்த அடிமைகளும் வேலைக்காரர்களும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிற கட்டளை இருந்தது. அதே போல 7வது ஆண்டிலே 6ஆம் ஆண்டிலே இவர்களுக்கு இரட்டத்தனையான அறுவடைகளை விளைச்சலை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அண்டைய தேசத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கிற அளவிற்கு 6வது ஆண்டிலே 2 ஆண்டுகளினுடைய விளைவை ஆண்டவர் கொடுத்து 7ஆம் ஆண்டிலே அந்த நிலங்களை அப்படியே நிலங்களுக்கு ஓய்வு கொடுக்கும்படியாக ஆண்டவர் விட்டிருந்தார். அப்பொழுது அதிலே தப்பி பயிராகக்கூடிய அனைத்தும், அது திராட்சை தோட்டத்தில் பயிரானாலும் சரி, ஒலிவ தோப்புகளில் பயிரானாலும் சரி, எங்கே பயிரானாலும் அது அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் அதை விட்டுவிடு. மற்ற செடிகள் முளைத்தாலும் அந்த நிலத்திற்கு அது உரமாக மாறட்டும், நிலத்தையும் ஆதரிக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் அவர்கள் என்னால் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தார். இவர்கள் மீண்டும் 8வது ஆண்டிலே அவர்கள் விதைத்து அறுவடை செய்கிற வரையிலும் 6ஆம் ஆண்டில் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பலனை அவர்கள் அறுவடை செய்ய முடியும். 50வது ஆண்டிலே அவர்கள் வட்டிக்கு தான் கொடுக்கக்கூடாது, ப்ராஃபிட்டுக்கு தான் கொடுக்கக்கூடாது, ஆனால் கடனாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. நிலங்களை வாங்கி கொண்டு அவர்கள் கடன் கொடுத்தார்கள். அந்த நிலங்கள் 50 ஆண்டுகள் வரையிலும் இவர்களுடைய கரங்களில் இருக்கலாம். 50 ஆண்டுகள் வரையிலும் நிலங்கள் கரங்களில் இருக்கலாம். 7 ஆண்டுகள் வரையிலும் தான் இவர்களுக்கு பணம் கொடுத்த அந்த பணத்திற்கு இவர்கள் கடன் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம்.
அந்த 7வது ஆண்டு வரும்பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கடனை மன்னித்து விட வேண்டும். இன்றைக்கு பேங்கில் லோன் வாங்கி கொண்டு விவசாய நிலங்கள் என்று சொல்லுகிறார்களே, அதை கொண்டு லோன் வாங்கி கொண்டு எப்போ தள்ளுபடி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்களே. அதே போல் இது ஆதி நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்த பாடம். அதனால தான் நீ 7வது ஆண்டு பக்கத்தில் வந்த உடனே இப்போ கொடுத்துட்டு உடனே தள்ளுபடி பண்ணணுமே அப்படின்னு நினச்சி நீ அவர்களுக்கு கொடாமல் நீ வன்கண்ணாக இருக்காதே என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறார். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவனால் பிழைக்க முடியல, தர்த்தரன் ஆயிட்டான், கையிழைத்து போயிட்டான்னா அவன் தான் ஏழை சகோதரன். அவன் உழைக்காமல் இருந்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிறவனுக்கு அல்ல, அவன் மேல் நீ வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி இரவில் கண்ணீரோடு கூட அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயாகில் அது உனக்கு பாரமாயிருக்கும். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசி உள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. எரிச்சலோடு ஐயோ வந்துட்டானே நீ கொடுக்கிறவனுடைய ஆகாரத்தை புசிக்காத, அவனுடைய ருசி உள்ள பதார்த்தங்களை கூட நீ இச்சிக்காதே என்று சொல்லுகிறார். மத்தேயு 20:25 சொல்லுகிறான், நான் தயாளனாய் இருக்கிறபடியினால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமோ என்று எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவர்களுக்கு 7ஆம் ஆண்டிலே கடன்கள் மன்னிக்கப்பட்டது. 50வது ஆண்டிலே அடிமைகளும் விடுதலை பெற்று இவர்கள் சென்றுவிட வேண்டும். இவர்கள் நிலங்களை கொடுத்து கடன் வாங்கியிருந்தால் அந்த நிலங்களை கடனுக்கு கொடுத்தபடியினால கடனுக்கு வாங்கியிருந்த அந்த நிலங்கள் எல்லாம் இவர்கள் அங்கே எக்காலம் ஆலயத்திலோ அல்லது ஆசரிப்பு கூடாரத்திலோ மிகப்பெரிய ஒரு எக்காலம் ஊதப்படும் பொழுது அடிமைகளுக்கு அங்கே சம்பளம் கிடையாது, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும், அவர்கள் அங்கே வேலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்கள் 50ஆம் வருடத்திலே அவர்கள் விடுதலையாக வேண்டும், ஏழைகள் விடுதலையாக வேண்டும், நிலங்கள் விடுதலையாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை ஆண்டவர் முழுவதும் நான் தான் உங்களை பராமரிக்கிறேன், நான் தான் உங்களை பாதுகாக்கிறேன், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீடு ஒரு வாடகை வீடு போன்றதுதான் என்பதை அந்த ஜனங்களுக்கு உணர்த்துவிக்கும் வண்ணமாக இந்த கட்டளைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட வாழ்கிற நாட்களிலே நீ உன்னுடைய சகோதரனுக்கு, கையிழைத்து போனவனுக்கு, தரித்திரனாய் இருக்கிறவனுக்கு, உன்னை அண்டிக் கொள்ளுகிறவனுக்கு நீ உதவி செய்கிறவனாக வாழ வேண்டும். அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது அடிமைக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நான் இனிமேல் விடுதலையாக போகிறேன், இனிமேல் நான் அடிமை இல்லை. அந்த நிலங்களை கடனாக கொடுத்திருந்தவன், கடன் பெற்றிருந்தவன், அந்த நிலங்களை அவன் திரும்ப அவனுடைய கரங்களிலே அதை வாபஸ் பண்ணிவிட்டு அந்த நிலங்கள் கொடுக்கப்படும். அவனுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும். இனிமேல் என்னுடைய சொந்த நிலத்தில் நான் விதைத்து நான் வேலை செய்து நான் சாப்பிட முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதைத்தான் யுபிலி வருஷம் என்று அவர்கள் அழைத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே யுபிலி வருஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபடியினால, அந்த கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னபடியினால எல்லா மனிதர்களும் பாவத்திற்கு அடிமையாகி கையிழைத்து போனவர்களாக, இருதயம் நொறுங்குண்டவர்களாக, சமாதானமற்றவர்களாக வாழ்கிற மனிதர்களுக்கு அந்த கல்வாரி சிலுவையை அன்றைக்கு அந்த எக்கால சத்தம் எத்தனையாய் அவர்களுக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுத்து வந்ததோ, அந்த மனைவிகளை பிரிந்தவர்கள், அந்த கணவனை பிரிந்தவர்கள் அந்த யுபிலி வருஷத்தில் விடுதலையாக்கப்பட்டு அவர்களோடு கூட சேர்ந்து வாழ்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற்றவர்களாக எத்தனை வீறு நடை போட்டு வந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை தான் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்ற சத்தத்தை தான் என் ஆண்டவராகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் தொனிக்க பண்ணினார். அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதுகளிலே விழும் பொழுது நாமும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். நாம் ஆண்டவர் எப்படி தயாளராய் நம்மை மன்னிக்கிறாரோ அதே போல நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதே போல நியாய தீர்ப்பின் நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே எப்படிப்பட்ட காரியங்கள் அது நமக்கு மேன்மை பாராட்டப்படுகிறது என்பதை நாம் அநேக நேரங்களிலே பார்த்திருக்கிறோம். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதும், தரித்திரனுக்கு உதவி செய்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம்
கொடுக்கிறதும், உதவியற்று ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மனிதனை போய் விசாரிக்கிறது, காவலில் இருக்கிற உதவியற்ற மனிதனை போய் விசாரிக்கிறதுமே எனக்கு விருப்பமான ஒரு உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறாரே. அப்படிப்பட்ட ஆண்டவர் நியாய தீர்ப்பின் நாளிலே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீ உங்களுக்கு என்று உலகம் உண்டானது முதல் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி அழைக்கிறாரே. அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் உழைத்து சேர்த்து வைத்தாலும் நமக்கென்று கிடைக்கக்கூடியது ஒரு 6 அடி மண் குகைதான் கிடைக்கப் போகிறது. ஆகவே வாழ்க்கையை புரிந்து கொண்டு உதவியற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, சோம்பேறிகளாய் மாற்றுகிறதற்கல்ல, அங்கே சரித்திரப்பட்டு அவர்கள் கையிழைத்து போய் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி நினைக்கிறவர்களை நம்முடைய கண்கள் காணும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, தரித்திரர்களை ஒடுக்காதபடி தரித்திரர்கள் மேலே கரிசனை கொண்டு வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கிறபடி நாம் உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய கைகளையும் திறந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எத்தனையோ மிஷனரிமார்கள் வெளிநாடுகளிலிருந்து இங்கே வந்தபடியினால்தான், அவர்களுடைய எல்லா வாழ்க்கையும் தியாகம் செய்து வந்தபடியினால்தான் இன்றைக்கு சரியான கல்வி நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, சரியான நாகரிகங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக இடங்களில் இலவச மருத்துவமனைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவற்றை ஸ்தாபித்தபடியினாலே தங்களுடைய காரியங்களையெல்லாம் பார்க்காதபடி உதவி செய்யும்படியாய், கல்வி தேவைப்பட்டவர்களுக்கு கல்வியை கொடுக்கும்படியாக, மருத்துவம் தேவைப்பட்டவர்களுக்கு மருத்துவத்தை கொடுக்கும்படியாக, உதவி தேவைப்பட்டவர்களுக்கு உதவியை செய்யும்படியாக வந்தபடியினால் இன்றைக்கு நாகரிகம் பெற்றவர்களாக, கல்வி பெற்றவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோம். அதை மற்றவர்களுக்கும் கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் தயாளராய் இருக்கிறபடியினால் நாம் வன்கண்ணனாய் இருக்கலாமோ? உதவி செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார், உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். அப்பா அப்பா தகப்பன் என்று கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பன் என்று கூப்பிடுவோம்.